அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். என்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். மாறுவதற்கு நேரம் இதுவே, சாதித்து காட்டும் நேரம் இதுவே. என்று காண்பீர் அன்றாட வாழ்வில் ஆனந்தம். ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உங்கள் வாழ்வை வளப்படுத்தும் என்று எண்ணுகின்ற காரியங்களை தினமும் உங்களுக்கு போதிக்கின்றேன். அன்றாட வாழ்வை அனுபவிப்பதற்கான விஷயங்களை போதிக்கிறேன். ஏனென்றால் நாம் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டுமென்றே இயேசு மரித்தார். நாம் முக்கியமானவற்றில் விழிப்புடன் இருக்க வேண்டும். 2ஆம் 3ஆம் நிலையில் இருக்க வேண்டியவற்றிற்கு முதலிடத்தை கொடுத்தால் முக்கியமான காரியம் 2ஆம் 3ஆம் மற்றும் 4ஆம் நிலைகளில் சென்று வாழ்வில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. எனவே உங்களை உற்சாகப்படுத்துகின்றேன். எப்போதும் முதல் இடத்தில் இருக்க வேண்டியவற்றுக்கு முதல் இடத்தை கொடுங்கள். இன்றைய செய்தியை அனுபவியுங்கள். ரூத் முதல் அதிகாரம் அவள் தன் கணவன் மற்றும் மைத்துனனை இழந்ததையும் தன் மாமனாரை இழந்ததையும் கூறுகிறது. அவளது எதிர்காலம் 2 காணப்பட்டது. மாமியார் அவளை தன் ஜனத்தண்டையில் போய் நன்மை அடையும்படி கூறினாள். ஆனால் ரூத் மாமியாரை விட்டு போகவில்லை. மாறாக கடினமான நேரத்தில் வீடு இழந்த போதும் பசியிலும் அவளோடு இருந்தாள். அவளுடைய சகோதரி ஓர்பாள் அவள் தன் வீட்டிற்கு ஒரே அடியாக சென்று விட்டாள். 2 பேர் ஒன்றாக இருந்தார்கள். ஒருத்தி திரும்ப சென்று விட்டாள், மற்றவள் அங்கேயே இருந்தாள். சென்றவள் திரும்பவே இல்லை. இந்த ஒருத்தியை திரும்பவும் வேதத்தில் பார்க்கின்றோம். அவள் உயர்த்தப்பட்டாள், மேலும் 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 அதிகமாக உயர்த்தப்பட்டாள். எனவே நமது தீர்மானமே முக்கியமானதாகும். சில சமயம் நமக்கு பிடிக்காத சம்பவம் நடக்கும்போது நல்ல மனோபாவத்தோடு இருக்க தீர்மானிக்க வேண்டும். இப்போது நான் சிலரிடம் பேசுகிறேன். சில சமயம் நம்மை புண்படுத்தியவரிடம் சென்று அவரை மன்னித்து அவரிடம் பேசாமல் இருந்ததற்காக வருத்தம் தெரிவிக்கவும் தீர்மானம் செய்ய வேண்டும். ஆமென். முன்னங்காலில் நிற்கிறேன். கடினமான நேரத்தில் ரூத் தங்கி இருந்தாள். அப்போதுதான் ரூத் போவாசின் உதவியை பெற்றாள். அந்த ஊரிலேயே பணக்காரனாகிய அவனை மணந்ததால் இவள் இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் இணைந்தாள். ஒரு உலக அரசனுக்கு தெய்வ மனிதன் உதவி செய்தார். ஆனால் தேவன் எந்த பிரதிபலனையும் பெற வேண்டாம் என்று கூறியதாக சொன்னார். யோபு தன் போராட்டங்களின் மத்தியிலும் தன் நம்பிக்கையில் உறுதியாயிருந்தான். முடிவில் அவன் இழந்ததெல்லாம் 2 பங்காய் பெற்றுக்கொண்டான். இயேசு தன் செயலில் உறுதியாயிருந்து சிலுவையில் மரித்தார். அதற்காக எத்தனை பேர் சந்தோஷம் அடைகிறீர்கள்? வெள்ளிக்கிழமை பாடுகள் பட்டார், ஆனால் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. தேவனுக்கு நன்றி. தேவனுடைய வல்லமையானது கல்லறைக்குள் வந்து மரித்தோரில் இருந்து அவரை உயிரோடு எழுப்பியதை கற்பனை செய்து பாருங்கள். இயேசுவின் நாமம் மற்றும் அவருடைய போதனையை சொல்ல வேண்டாம் என்று பேதுருவும் யோவானும் மிரட்டப்பட்டார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் போதிப்பதை நிறுத்த முடியாது என்று கூறினார்கள். நான் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட போது என் திருச்சபையில் வாயை மூடாவிட்டால் வெளியே அனுப்புவோம் என்றார்கள். நான் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். அது என் வாழ்வின் திருப்புமுனையாக அமையும். நான் வெளியேறிய போது பல நண்பர்களை இழந்தேன். அவர்கள் என்னை வெளியேற்றியதை பற்றி சந்தோஷப்படுகின்றேன். பவுல் கூறினார், இவை எதுவும் என்னை அசைக்கவில்லை. என் ஜீவனையும் ஒரு பொருட்டாக நான் கருதவில்லை. சரி, எது உன்னை அசைக்கிறது? உன் ஓட்டத்தை முடிப்பதற்கு தீர்மானம் செய்து விட்டாயா? உறுதியாயிருந்து அசையாமல் கர்த்தருடைய கிரியையில் நீ பூரணப்படு என்று வேதத்தில் இணைந்துள்ள ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். பலர் அதை ஒழுங்கும் கிரமமுமாக கவனிப்பதில்லை. ஒருவேளை அவர்கள் கொஞ்சம் வெளிப்பாட்டை பெற்றாலும் எத்தனை பேர் அதை செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ரோமர் 12:21 சொல்கிறது, நன்மையால் நாம் தீமையை வெல்லுகிறோம். அது பரவசமான ரகசியம்.
உங்கள் வாழ்க்கையில் தீய செயல் ஒன்று நடக்கும்போது தீமை, அநியாயம் மற்றும் பாரபட்சம் ஆகியவற்றை நன்மை செய்வதால் தான் வெல்ல முடியும். கர்த்தருடைய கிரியைகளில் பெருக வேண்டும் என்பதை படித்துவிட்டும் கூட பவுல் சொல்ல நினைப்பதை முற்றிலும் விட்டுவிடக்கூடும். அவர் சொல்கிறார், நீங்கள் துன்பப்படுகையில் நீங்கள் 3 காரியங்களை செய்ய வேண்டும். உறுதியாயிரு, விட்டு வெளியேறாதே, பிறருக்கு ஆசீர்வாதமாயிரு. தாங்கள் காயப்பட்டிருக்கும் போது பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பவர்கள் யார்? யாரும் இல்லை. தங்கள் எதிரிகளோடு பேசுவதாய் நினைப்பவர்கள் யார்? யாரும் இல்லை. இப்போது நீங்கள் செய்ய நினைப்பது என்ன? உதறல் எடுக்கிறது, சோர்வடைகிறீர்கள், எதிர்மறையான காரியங்களை பேசுகிறீர்கள். நீங்கள் துன்பப்படும் போது பிறரை சந்தித்து உதவி செய்வதில் வல்லமை ஏற்படுகிறது. உலகத்தை அன்பினால் சந்திக்காத வரையில் நமது விசுவாசம் ஒரு சல்லி காசுக்கு கூட பெறாது. அன்பு ஒரு பிரசங்கமோ தத்துவமோ அல்ல, அது ஒரு செயலாகும். செயல்படுத்த வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் செயல்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் உற்சாகமான வார்த்தைகளை கூற வேண்டும். நாம் வளர வேண்டும், கட்டி எழுப்ப வேண்டும், தவறை கண்டுபிடிக்கும் குணத்தை விட வேண்டும். இங்கேயே இருந்து கொண்டு உடையும் நிலையில் உள்ள திருமணங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் வீட்டிற்கு சென்று மற்றவரை குறை சொல்வதை நிறுத்தினால் அது மட்டும் போதும். மாறாக நல்ல செயல்களை கண்டறிந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒரே ஒரு நற்செயலை கண்டாலும் கூட அதை விரிவுபடுத்தி கூறுங்கள். அப்போது அவர்களை குறை கூறும் போது இருந்ததை காட்டிலும் அதிக சிறப்பாக செயல்படுவார்கள். யோவான் 13:34-35 வசனத்தில் இயேசு சொன்னார், நான் உங்களில் அன்பு கூர்ந்ததைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று ஒரு புதிய கற்பனையை கொடுக்கின்றேன். இதனால் நீங்கள் என் சீஷர்கள் என்று மக்கள் அறிந்து கொள்வார்கள். நாம் நமது வெளித்தோற்றத்தின் அலங்காரங்களை கொண்டு உலகத்தை திருப்திப்படுத்த முடியாது. நமது வானொலி பெட்டி மற்றும் நாம் படிக்காத புத்தகங்களை அலமாரிகளில் அடுக்கி வைப்பதன் மூலமும் முடியாது. நீங்கள் வாங்கி செல்கிற டேப்புகள் மற்றும் புத்தகங்கள் உங்கள் அலமாரியில் வைக்கப்பட்டு அதன் அருகில் நடந்து செல்லும் போது உங்களை ஆவிக்குரியவர்கள் என்ற எண்ணம் தூண்டக்கூடாது. ஆனால் அவற்றை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து அதன்படி வாழ வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவைகள் அங்கே அமர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய இயலாது. ஆமென். ஒன்று தெரியுமா, இது ஒரு நிகழ்ச்சி தான். இந்த வார இறுதியில் ஜாய்ஸ் மேயரின் மாநாட்டில் கலந்து கொள்ளுகின்றீர்கள். இது ஒரு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகள் முடிவுகளை எடுப்பதற்கான இடமாகும். எனவே அவைகள் நல்லதுதான். ஆனால் வீட்டிற்கு சென்று முடிவுகளை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டால் எல்லாம் வீணாக போகும். நாம் நிகழ்ச்சிகளுக்கே முக்கியம் அளிக்கிறோம். நாம் ஜெபம் செய்து அற்புதங்களை பெறுவதற்கு மாறாக வரிசையில் நின்று நம் தலையில் கை வைத்து ஜெபிக்கவே விரும்புகிறோம். நாம் பிரசங்கியார் வந்து கூட்டத்தில் இருந்து நம்மை தனியாக அழைத்து நமக்கான தீர்க்க தரிசனத்தையும் வாழ்க்கையை பற்றியும் கூற வேண்டும் என்று விரும்புகிறோமே ஒழிய அதற்காக செய்ய வேண்டியதை செய்ய விரும்பவில்லை. நாம் நிகழ்ச்சிகளை அதிகம் சார்ந்துள்ளோம். அவற்றை பற்றி அதிகமாக பேசுகிறோம். ஒவ்வொரு வாரமும் சபை கூடுதல் ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல. ஒவ்வொரு முறை திருச்சபைக்கு செல்லும் போதும் ஒரு பரிசை பெற வேண்டாம் அல்லது உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு சென்று ஒன்றையும் உணராவிட்டாலும் எல்லாம் சரியாகத்தான் உள்ளது. ஒவ்வொரு முறை திருச்சபை செல்லும் போது மாற்றம் அடைந்ததாக உணர வேண்டியதில்லை. ஏனென்றால் அது ஒரு தொடர் நிகழ்ச்சி மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் விஷயம். மற்ற காரியங்களை காட்டிலும் மிகவும் அதிகமான நேரம் எடுக்கும் விஷயமாகும். தேவன் ஏன் இந்த உணர்வுகளை எல்லாம் நீக்குகிறார் என்றால், உணர்வுகளை அடிப்படையாக வைத்து நாம் வாழ வேண்டும் என்பது அவர் சித்தமல்ல. நாம் மாற்றங்களுக்கு உட்பட வேண்டும். ஆனால் பலர் மாற்றத்தை விரும்புவதில்லை. அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்டிக்கர், இயேசுவின் படம் மற்றும் டேப் ரெக்கார்டர் தான் வேண்டும். மேலும் அடுக்கடுக்கான புத்தகங்கள், டேப்புகள், மேலும் ஞாயிறு ஆராதனைக்கு சரியாக செல்லுதல். ஆனால் இவைகள் மட்டுமே நற்காரியங்களாகி விடாது. நம் வாழ்வில் கனிகள் வேண்டும். அவர்களுடைய கனிகளால் நீங்கள் அவர்களை அறிவீர்கள். நான் 2-3 செய்திகளை பிரசங்கித்தால் மட்டும் தேவன் அந்த 3 செய்திகளை மட்டும் மீதமுள்ள வாழ்நாளில் பிரசங்கம் செய்ய சொன்னார் என்று கூறினால்
அவைகள் எதுவாக இருக்கும்? உங்களுக்கு தெரியுமா அவைகள் எது என்று? அன்புடன் வாழ்தல் பற்றி நான் பேசுவேன். தங்கள் வாழ்வில் தேவ பிரசன்னத்திற்குள்ள முக்கியத்துவத்தை பற்றி பேசுவேன். தேவன் யார் என்பதன் காரணமாக அவரை தேட வேண்டும் என்றும், அவர் நமக்கு என்ன செய்வார் என்பதற்காக அல்லவென்றும், மற்றும் சரீரத்தை சிலுவையில் அறைதல் பற்றியும், சுயத்திற்கு சாவதை பற்றியும், அதனால் உண்மையாக சரியாக ஆவிக்குள் வாழ்வதை போதிப்பேன். நாம் கேட்டு அறிய வேண்டிய சத்தியங்கள் இவை 3 தான். நீங்கள் சொல்வீர்கள், குணமாகுதலை பற்றி பேச மாட்டீர்களா? செழிப்பு, வெற்றி வாழ்க்கை, மேற்கொள்ளுதல், முன்னேற்றம் பற்றி பேச மாட்டீர்களா? இல்லை, 3ஐ தான் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்றால் இந்த 3ஐ தான் பிரசங்கம் செய்வேன். மற்றதெல்லாம் இதன் மூலமாகவே உங்களுக்கு கிடைத்துவிடும். இப்போது மற்ற செய்திகளை பிரசங்கிப்பதன் நோக்கம் அதன் மூலம் கிடைக்கும் பலனை அடைவதற்காகவே ஆகும். அதுதான் இந்த குழப்பமான காரியத்தில் நம்மை நடத்தி வருகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறுதியின் மறுபக்கத்திலும் பிரதிபலன் உண்டு. நான் அசைக்கப்படுவது இல்லை என்று கூறுவதற்கும் பலன் உண்டு. உங்களால் எதுவும் கூடாது என்ற நிலையிலும் கர்த்தருக்குள்ளாக நற்கிரியைகளில் பெருகும் போதும் அதிக பிரதிபலன் உண்டு. ஒரு பிரதிபலன் உண்டு, ஆனால் நீங்கள் சரியானதை செய்யும் போதுதான் அது வந்து சேரும். எனவே நான் 3 காரியங்களை மட்டும் போதித்தால் வனாந்திரத்தை பேச மாட்டேன். ஆஹா, நான் இல்லை. நான் உங்களை பலமான ஆகாரத்தால் போஷிப்பேன். உங்களுக்கு பிடிக்காத காய்கறிகளையும் கொடுப்பேன். கத்திரிக்காய் மற்றும் ஈர்க்கங்காயை தருவேன். என் பிள்ளைகளுக்கு உயர்ந்த பச்சை வாழையையும் பீச்சஸும் தருவேன். அது எப்படி? பிறகு ஒரு கரண்டி நிறைய கத்திரிக்காய் கூட்டை தருவேன். அல்லது கேரட் மற்றும் பீட்ரூட் கொடுப்பேன். அது அவர்கள் வாய்க்குள் இறங்கும். அப்படித்தான் உங்களையும் வசனத்தால் போஷிக்கிறேன். உங்களை மட்டுமல்ல, எல்லோரையும் அப்படித்தான். அது எப்படி? அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், வெற்றிகள், குணமாக்குதல், செழிப்பு மற்றும் பிறகு சொல்வேன், சுயத்தை அழியுங்கள். எதிரிகளை சிநேகியுங்கள். உங்களை துன்புறுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அது என்ன தெரியுமா? நான் நல்ல அம்மா. என் பிள்ளைகளுடன் நான் என்ன செய்வேன் தெரியுமா? அந்த கரண்டியை எடுத்து அது அவர்கள் கழுத்தின் வழியாக இறங்கும் போது அதை திரும்பவும் எடுத்து மறுபடியும் ஊற்றிவிடுவேன். இப்படியோ அப்படியோ எப்படியும் அதை வீணாய் போகாமல் அவர்கள் விழுங்கும்படி செய்வேன். ஆமென். ஏன் தெரியுமா? இந்த விதமான வனாந்திர ஆகாரம் இல்லாமல் நாம் பலப்பட்டு வளர முடியாது. இந்த குழப்பமான சூழ்நிலையில் இந்த உணவின் தன்மை எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் கடந்து வந்த பாதை அதை உணர்த்துகிறது. ஒரு பிரசங்க புத்தகத்தில் இருந்து எழுதி வைத்துக் கொண்டு இதை நான் பேசவில்லை. இதுதான் என் வாழ்க்கை. அன்பில் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் காயப்படும் போது உங்களை விட்டு பிறருக்கு உதவும்படியாக உங்கள் மனம் செல்ல வேண்டும். கஷ்டத்தை பொறுத்து கொண்டு பிறருக்கு உதவி செய்வது அதிக பலன் அளிப்பதாகும். காலையில் படுக்கையில் படுத்துக்கொண்டு இவ்விதமாக நினைக்க வேண்டாம். என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன. காலையில் எழுந்திருக்கும் முன்பே படுக்கையில் இருந்து சாத்தானின் மேல் ஒரு வெற்றியை அடையுங்கள். சரி, இன்று ஒருவருக்கு நன்மையை செய்யும்படி தேவன் சொல்லுகிறார் என்று முதலில் சொல்லுங்கள். ஒரு நபரை தேர்ந்தெடுங்கள். ஒரு நண்பர் அல்லது குடும்பத்தினரை எடுத்துக்கொள்ளுங்கள். சரி ஆண்டவரே, என் கணவருக்கு, என் மனைவிக்கு, என் நண்பனுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். யாரை ஆசீர்வதிப்பதென்று எனக்கு காட்டும் ஆண்டவரே. அப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று தேவன் காட்டுவார். எதை நீங்கள் கேட்க வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று காட்டுவார். மக்களுக்கு என்ன தேவை என்று அவர்கள் சொல்வதை கேட்கும்படி உங்கள் காதுகளை பயிற்சிவியுங்கள். மிக உன்னிப்பாக செவி கொடுத்து கேளுங்கள். மக்களுக்கு மிகவும் தேவையாக உள்ளவற்றில் 3 உங்கள் பெட்டியில் உள்ளது. சரி, நான் அதை கொடுக்க மாட்டேன். அது திரும்பவும் எனக்கு வேணும்னா நான் என்ன செய்யறது? அப்படியே வைத்திருந்தாலும் அதை எங்கே வைத்தா என்று தெரியாது.
உங்களுக்கு தேவைப்படும் போது அதை கண்டுபிடிக்க முடியாது. எப்படியும் புதிதாக ஒன்றை வாங்கியாக வேண்டும். எனவே நீயாக முன் சென்று அதை கொடுத்து விடு. அது உன் தேவையை சந்திக்கும் விதையாக பலன் தரும். நல்லது, இப்போதிக்கிறேன். பிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ரோமர் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். உண்மை உள்ளவைகள், நேர்மை மற்றும் மேன்மையானவைகளை எல்லோர் முன்பாகவும் சிந்தித்து செயல்படுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அன்பானவர்களே, நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஏனென்றால் பழிவாங்குதல் எனக்குரியது, நான் பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மேலும் உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் பானம் கொடு. இப்படி செய்வதால் அவன் தலையின் மேல் அக்னி தழலை குவிக்கிறாய். இப்படி சொல்வது நல்லதல்ல. நீ இன்னைக்கு என்னிடம் அகப்பட்டாய். அது அன்பை பற்றி பேசுகிறது. அதை நீதிமொழிகளில் இருந்து தொடர்ந்து படித்தால் அது நீங்கள் அவர்கள் மேல் பொழியும் அன்பு அவர்களுடைய உள்ளங்களை உருக்கும் என்று சொல்லுகிறது. நீங்கள் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். இது உங்களுக்கு புரிந்ததா? துன்பம் வரும்போது உறுதியோடு நிற்பீர்கள். நீங்கள் அசையாமல் இருப்பீர்கள். நீங்கள் தேவனுடைய நற்கிரியைகளில் பெருகப் போகிறீர்கள். இதை கவனிப்பது மிக அவசியம். உறுதியாகவும் அசைக்கப்படாமலும் இருந்து பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும், எனக்கு என்ன சம்பவித்தாலும் மற்றவர்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பவனாக இருப்பேன். இதுதான் ஆவிக்குரிய யுத்தமாகும். இந்த ஒரே வழியில் தான் நீங்கள் சாத்தானை தோற்கடிக்க முடியும். நான் உலகில் உள்ள அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்வதால் என் இளமையில் சாத்தான் எனக்கு கிடைத்த தீமைகளுக்காக அவனை தினமும் மேற்கொள்கிறேன். புறப்பட்டு சென்று மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதே சாத்தானை வெற்றி கொள்வதாகும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? மகிழ்ச்சி. நான் பிறருக்கு ஏதாகிலும் செய்வதற்கென்றே வாழ்கிறேன். நான் அதிசயமானவள் என்று நான் கூறுவதில்லை. மாம்ச பிரகாரமான எனது எல்லா சுமைகளும் நீங்க அதிக காலமானது. நான் மிகவும் சுயநலம் உள்ளவளாக இருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் கொடுப்பதின் சந்தோஷத்தை அறிந்து கொண்டேன். நம்முடையவைகளை, நமது நேரத்தை, பணத்தை, உடைமைகளை, பரிசுகளை, உற்சாக வார்த்தைகளை கொடுப்பது, எதையாவது வாங்கி தருவது, இதன் மூலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்தது நமக்கே எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வதற்கு அல்ல. என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன, என்னை பற்றி என்ன? இல்லை, உன்னை மறந்துவிடு. உன்னையும் உனக்கான யாவையும் பற்றி சிந்திப்பதை விடு என்று தேவன் கூறுகிறார். உன் வாழ்வில் துன்பம் இருந்தாலும் பிறரிடம் சென்று அவர்களுக்கு உதவி செய். அப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது நீங்கள் விதைக்கிறீர்கள், உங்களுக்கு அதன் அறுவடை கிடைக்கும். நீங்கள் ஒரு சோதனை மற்றும் துன்பங்களில் சிக்கி எவ்வழியிலும் எவ்விதத்திலும் உங்களுக்கு உதவி செய்து கொள்ள முடியாத போதும் தேவன் உங்களை அபிஷேகித்து மற்றவர்களுடைய பெரிய பிரச்சனைகளையும் எவ்விதம் மேற்கொள்ள செய்கின்றார். நான் நினைப்பதுண்டு, என் பிரச்சனைகளை தீர்க்க நினைக்கும் போது அது இன்னும் அதிகரிக்கிறது. ஆனால் இங்கு நான் அவர்கள் பிரச்சனைகளை சரி செய்கிறேன். பிறகு பார்த்தேன், தேவன் நமக்காக நம்மை அழைக்கவில்லை, பிறருக்கு செய்யவே அழைத்தார். அவ்விதம் நாம் ஒருவருக்கொருவர் உதவும் போது தேவன் நமக்கு அறுவடையை கொடுக்கிறார். பிறகு என்ன தெரியுமா? தேவனுக்கே எல்லா மகிமையும் ஏற்படுகிறது. பலர் அற்புதத்திற்காக ஜெபிக்கிறார்கள். உனக்குள் தேவன் செயல்பட அனுமதிப்பாயானால் நீ மற்றவர்களுக்கு அற்புதத்தை செயல்படுத்துவாய். இவைகள் எல்லாம் இயற்கைக்கு அப்பால். ஸ்பூக்கி எங்கோ வானத்தில் மிதந்து கொண்டிருக்கவில்லை. தேவன் மனிதரை கொண்டு மனிதரை ஆசீர்வதிக்கின்றார். பணம் வானத்தில் இருந்து கொட்டுவது இல்லை. மக்கள் சொல்வதை கவனித்து கேளுங்கள். அவர்கள் விரும்புவதை கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் தேவையை தெரிந்து கொள்ளுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, அவங்களுக்காக நான் எதுவுமே வாங்கி தர்றதில்லை. அதை இரட்டிப்பாக சேர்த்து விடும். ஏன் தெரியுமா? நாம் வேறு காரியங்களை கற்க வேண்டும். நாம் கீழே விதைக்க கற்க வேண்டும், மேலே விதைக்கவும் கற்க வேண்டும்.
நாம் ஏழைகளுக்கு விதைக்க வேண்டும். அதனால் அவர்களை உயர்த்துகிறோம். நமக்கு வேண்டியதை கொடுக்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு மேல் நோக்கி விதைக்கும் போது அவர்கள் நம்மை தாங்குவார்கள். பணக்காரனுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சிறுபிள்ளைத்தனமாக சொல்லாதே. நீ கொடுக்க வேண்டிய சரியான மனிதன் அவன்தான். ஏனென்றால் நீ விதைக்கிறாய். சரி, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவங்ககிட்ட அதிகம் இருக்கு, அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு அது தேவையில்லை. அது தேவையை பற்றியதல்ல, உடல் ரீதியான தேவையை பற்றியதல்ல, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற தேவை. சிலரிடம் திரவியம் இருக்கும், ஒருவரும் அவர்கள் தேவையில் இருப்பதை உணர மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கும் ஆசீர்வாதம் தேவை. யாருக்கு கொடுப்பது, யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று நீங்களே தீர்மானித்து விட வேண்டாம். வறுமையால் வாடுபவர்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் 24 மணி நேரத்தில் இறந்து விடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். தினமும் எழுந்து ஆசீர்வாதமாக வாழுங்கள். மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் பணம் கட்டுங்கள். போதனை ஒளிநாடாக்களை பிறருக்காக வாங்கி கொடுங்கள். அதில் இன்னும் வாங்கி யாராவது ஒருவருக்கு கொடுங்கள். வாங்கி முடித்த பின் நீங்கள் விரும்புவதை கண்டால் அதில் 2 வாங்கி உங்களுக்கு பிடித்தமானவருக்கு அதில் 1 கொடுங்கள். கர்த்தருக்கு நன்றி, பணம் இருந்தால் அதை செய்வது நல்லதான் இருக்கும் என்று நீங்கள் சொல்வீர்கள். நீங்கள் இருக்கும் நிலையில் இதை செய்ய துவங்காவிட்டால் முன்னேற மாட்டீர்கள். நான் என் வீட்டு சுவரில் இருந்து ஒரு படம் மற்றும் என் படுக்கை விரிப்பை எடுத்து கொடுத்தது நினைவிருக்கின்றது. கொடுக்க வேறு ஒன்றும் இல்லாததால் அவற்றை எடுத்து கொடுத்தேன். நீங்கள் உள்ள நிலையிலேயே செய்ய தொடங்க வேண்டும். ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக ஒன்றை செய்ய வேண்டும். திருச்சபையில் அன்பு புரண்டோட செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்தில் அன்பு பெருக்கெடுக்க வேண்டும். பிசாசுக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டும். அன்புதான் ஆவிக்குரிய யுத்தம். பவுல் இவ்விதம் சொன்னதில் ஆச்சரியம் இல்லை. எல்லாவற்றை காட்டிலும் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இந்த அதிகாரத்தில் பவுல் கூறுகையில் அவர் சோதனை மற்றும் துன்பங்களை பற்றி போதிக்கின்றார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், எல்லாவற்றை காட்டிலும் தீவிரமான, சூடான மற்றும் கொழுந்து விட்டு எரிகிற அன்புடன் இருங்கள். என்னை பொறுத்தமட்டில் எனது முக்கியத்துவம் என்னவென்று சோதனை செய்வேன். சிலவற்றை சரி செய்வேன். என்னுடைய வாழ்வில் மிகவும் வேலையாக இருந்து காரியங்களை தவற விடுவது சகஜம்தான். எனவே இன்றைய நிகழ்ச்சியை கவனித்த பின்பு இப்போது நீங்கள் என் வாழ்வில் சில காரியங்கள் சரியாக இல்லை என்று உணர்வீர்களானால் உற்சாகத்தை இழக்க வேண்டாம். இப்போதாவது அதை கண்டுகொண்டோமே என்று உற்சாகமடைந்து அதை சரிப்படுத்திக் கொள்ள முயற்சியுங்கள். நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்விலும் முக்கிய காரியங்கள் இருந்தாலும் கூட நம் அனைவர் வாழ்விலும் இருக்க வேண்டிய முக்கிய காரியம் வளைந்து கொடுக்காமல் இருப்பதே ஆகும். நாம் உண்மை உள்ளவர்களாகவும் மற்றும் மேன்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் உன்னதமான தேவனை ஆராதிக்கிறோம். மேலும் அன்பில் வாழும்படி நினைவுறுத்துகிறேன். அன்றாட வாழ்வில் அன்புடன் வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்றால் இயேசு அது முக்கியத்துவமானது என்று தெளிவாக கூறியுள்ளார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.